நம்ம காசை கொடுத்தாவது பரவாயில்ல, இன்னைக்குவா நாளைக்குவா இழுத்துக்கிட்டே இருக்கு. சரி. தம்பி, அம்மா இல்லையாப்பா? அம்மா இன்னும் வேலை முடிஞ்சு வரல, சொல்லுங்க. இல்லப்பா, அம்மா கைமாத்தா பணம் வாங்கியிருந்தாங்க. முந்தா நேற்று கேட்டேன், நேற்று வாங்கினாங்க. நேற்று கேட்டதுக்கு நாளைக்கு வாங்கினாங்க. இப்படி நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு இருந்தா என்னப்பா பண்றது? சங்கட்டமா இருக்காதா? சரி, கோச்சுக்காதீங்க. ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க, எனக்கு சம்பளம் போட்டுறாங்க, நான் கொடுத்துறேன். சரிப்பா, நீ அது கரெக்டா கொடுத்துரு. அம்மா இன்னும் வரலையா? அம்மா இன்னும் வேலை முடிஞ்சு வரலையா? என்னாச்சு? இல்ல, போன மாசம் குழு கட்டணும்னு சொல்லி காசு கேட்டாங்க. நானும் வீட்டுக்கார்ட்ட வாங்கி கொடுத்தேன். இந்த மாசமே ஆயிடுச்சு. கேட்டா இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு இழுத்து அடிச்சுட்டே இருக்காங்க. இப்பெல்லாம் பண்ணா என்ன பண்றது? சரி, கோச்சுக்காதம்மா. ஒரு 10 நாள் போற நான் கால் பண்றேன். நானே கூப்பிட்டு தரேன். மா, இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராம இவங்க வீட்டு வந்து உட்காந்துருக்க? இல்லடா, நான் வரதுக்கு ஒரு 9-10 மணி ஆகும். நீ போ. 9 மணி 10 மணியா? ஏன், என்ன பிரச்சனை உனக்கு? கடைசி ஒரு 15 நாளா பாத்துட்டு இருக்கிறேன். 6:30 மணிக்கு உனக்கு வேலை முடியும், 9-10 மணி வரைக்கும் இவங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிற? பிரச்சனை தான்டா. வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு பிடிக்கல. கடன்காரங்க தொல்லை தாங்க முடியல. வீட்டுக்கு வந்தாலே பணம் பணம்னு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. டார்ச்சர் பண்ணதான் செய்வானுங்க. என்ன கணக்கு எடுக்க போற வந்து கொஞ்சுவானா? பணம் வாங்கும்போது என்னன்னு சொல்லி வாங்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி திரும்பியும் கொடுக்கணும். சும்மா கடன் வாங்குறவங்க வந்து கத்துறான் அப்படிங்கிறதுக்காக பக்கத்து வீட்டுல போய் முடங்கிட்டாலும் இல்ல உயிரை விட்டு ஓடிட்டாலும் எல்லாம் சரியா போயிருமா? எல்லா பிரச்சனையும் எடுத்துன்னு பேசினா மட்டும் தான் வேலைக்கு ஆகும். நல்லதுக்கு பதில் சொல்லிட்டேன். ஒரு 10 நாள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். வா, வீட்டுக்கு வா, போலாம்.